வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, தங்கம் விலை 10 அடி பாய்ஞ்சா வெள்ளி விலை 32 அடி பாய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. எனக்கே நான் ஒரு 10 நாளாக 15 நாளாக டிவியே பார்க்கலங்க நியூஸு. பார்த்தா எனக்கே ஷாக் ஆயிருச்சு. என்னடா இப்படி இருக்கே அப்படின்ட்டு. பாப்பாவுக்கு பிறந்த நாளைக்கு கொலுசு வாங்கிடுவோம் அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டா, இந்த பிள்ளைக்கு அப்பயே வாங்கி இருந்திருக்கலாம். 100 120 107 வித்துச்சு கிராமு. 230 தாண்டி போயிடுச்சேங்க. இப்போ சாமானிய மக்கள் என்னங்க செய்யறது? அப்பா பயமாக இருக்குது. நீ விற்கிற விலையில மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேக்கி. பொண்ணுக்கு நகை போட முடியாமல் எத்தனையோ பேர் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. காலங்கள்லாம் மாறி போச்சுங்க, நாகரிகம் மாறி போச்சு. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோமா? எனக்கு என்னமோ சொல்லணும்னு தோணுச்சு. கொஞ்சம் சொன்னால் நமக்கு ஆறுதலாக இருக்குமே. தனியாக யார்கிட்ட பேசுகிறது? உங்கள்கிட்ட பேசியாச்சு. வீடியோக்குள்ளே போகலாமா? முந்தா நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் யூடியூப்பை பற்றி. அதில் வந்து எனக்கு நிறைய கமெண்ட்டுகள் வந்துச்சு. அதை பற்றி நான் அதுக்கான விளக்கங்கள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். முதல்ல ஒன்று சொல்லட்டுமா? நான் இப்போ உங்கள்கிட்ட இவ்வளோ தைரியமாக பேசுகிறேன்ல, இதுக்கு பின்னாடி ஈஸியாக இப்படி வந்துட முடியும்னு நினைக்கிறீங்களா யாராச்சும்? சொல்லுங்களேன். ஒரு இந்த விளாக் சேனல்லாம் போடுறாங்கல்ல, அவங்கெல்லாம் ஈஸியாக அழகாக வீட்டை காமிக்கிறது, கடைக்கு போகிறது வர்றது, இப்படி எதையாவது வீடியோ எடுத்து போட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. மேக்கப் பண்ணுறது, இப்படி போயிடுவாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நம்ம வந்து நேரடியாக உட்காந்து பேசி நம்ம வந்து புரிய வச்சு அந்த மாதிரி ஒரு சேனல். நம்ம என்ன நடந்தாலும் இது அது இதுன்னு இதுதான் அதான்ட்டு நம்ம உட்காந்து பேசுகிறோம். நம்ம வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் தெரியுமா? ஒரு அக்கா சொன்னாங்க, நீங்கள் வந்து ஃபோனில் பேசுகிற மாதிரியே இல்லை, என் பக்கத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்குது. நான் வீடியோ பார்க்குற மாதிரியே இல்லை, என் பக்கத்தில் ஒரு அக்கா சொந்தக்காரங்களோ நம்ம அக்காவங்களோ உட்காந்து பேசுனா எப்படி இருக்கும், அது மாதிரியே இருக்குங்க நீங்கள் பேசுகிறது அப்படின்னாங்க. அவங்களுக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா? நான் வந்து எப்படி நீங்கள் வந்து இவ்வளோ தைரியமாக பேசுகிறீங்க, கூச்சப்படாமல் வெக்கப்படாமல் பேசுகிறீங்கன்னாங்க. நம்ம முன்னாடி நீங்கள்லாம் என் வீடியோ பார்க்குறீங்கிறதே நம்ம மறந்துடணும். இப்போ நான் இந்த ரூமில் இருக்கேன், யாருமே இல்லை. என் முன்னாடி ஒரு மிஷின், இந்த ஃபோன் மட்டும்தான் இருக்குது. இப்போ இப்போ நான் பேசுகிறது 4 பேர் உட்காந்துருந்தாங்கன்னா என் வாயில் பேச வருமா? வராது. எங்கள் வீட்டுக்கார்ட்டே இப்படி பேச வராது எனக்கு. ஒரு 4 பேர் பேசுனாலே எனக்கு படபடன்னு கையெல்லாம் ஆடிரும், பல்ஸ் எல்லாம் குறைஞ்சிரும், ஒரு மாதிரி ப்ரெஷர்லாம் லோவாகி ஒரு மாதிரி கிருன்னு மயக்கம் வந்துடும், கைகாலெலாம் நடுக்க வந்துடும் எனக்கு. 4 பேர் கொஞ்சம் சத்தமாக பேசுனாலே அந்த மாதிரி உடம்பு நம்ம உடம்பு. நம்ம என்ன நினச்சி வீடியோ எடுக்கணும்னா, நம்ம முன்னாடி யாரும் இல்லை, நம்ம வீடியோ யாரும் பார்க்கல, ஃபோன் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சி பேசுனோம்னா தைரியமாக வந்துடும். பேசுங்க. அடுத்து வந்து பட்டுன்னு நான் இப்படிலாம் மூஞ்ச காமிச்செல்லாம் நான் யூடியூப்குள்ளே வரல. என் மூஞ்ச காட்ட நானே அசிங்கப்படுவேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, என்னடா லிப்டிக் போடுறாங்க, மாடல் மாடலாக ட்ரெஸ்ஸு போடுறாங்க, கலர் கலராக போட்டு வர்றாங்களே, இவ்வளோ கலராக இருக்காங்களே, இவங்க முன்னாடி நம்ம யூடியூப்பில் மூஞ்ச காமிச்சோம்னா அசிங்கமாக போயிருந்துட்டு. என் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாமே என் பிள்ளைகளோட வீடியோ, எங்கள் வீட்டுக்கார் வீடியோ. நாங்களாம் ஒரு பொருட்காட்சிக்கு போனோம்னா என் மூஞ்சையே காட்ட மாட்டேன், என் முகத்தை எடுக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு தைரியம் இல்லாமல் இல்லை, நம்ம கருப்பாக இருக்கோம், நம்ம அசிங்கமாக இருக்கோமே, நம்ம மூஞ்செல்லாம் வீடியோவில் பார்ப்பாங்களா அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு அந்த தாழ்வு மனப்பான்மை பார்த்தீங்களா, அது மாதிரி எனக்கு நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பித்தேன். சமையல் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன், மூஞ்ச காட்டவே மாட்டேன். அதுக்கப்புறம் காமெடி பண்ண ஆரம்பித்தேன். காமெடி நம்ம எங்கள் ஊரில் நாங்கள் சின்ன பிள்ளையில் நாங்கள் நடந்தது வந்தது நான் நல்லா பேசுவேன், நல்லா ஜாலியாக விளையாடுவேன். அதையெல்லாம் நான் வந்து காமெடிக்குள்ளே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூஞ்ச காமிச்சேன். அதுக்கப்புறம் தான் முகத்தை காமிக்க ஆரம்பித்தேன். அப்படியே ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை. யாரும் எனக்கு பூஸ்டப்லாம் பண்ணலை. இந்த பூஸ்ட்டு பண்ணுவாங்கங்களா, அதெல்லாம் யாருமே எனக்கு பண்ணலை. பூஸ்ட்டும் பண்ணலை, ஹார்லிக்ஸும் பண்ணலை. நம்மளா தைரியமாக நானாக வந்தது தான். அடுத்து வந்து எழுதி வச்சுருக்கேன். சிலர் கேட்ட கேள்வி, யூடியூப் ஒரு வழிப்பாதை, உள்ளே வந்தால் போக முடியாதுன்னாங்க. அதே தான் நானும் சொல்கிறேன். இது வந்து ஒரு வழிப்பாதை. உள்ளே வந்துட்டோம்னா இதுலேருந்து வெளியில் வர முடியாது. ஏன்னா இது ஒரு வந்து இந்த போதை பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிட்டாங்கம்பாங்கல்ல, அது மாதிரி தான் இதுவும். இதில் வந்து அடிக்ட் ஆகிட்டாங்கன்ட்டா வெளியில் வர்றது கஷ்டம். அடுத்து நம்ம வாடிப்பட்டி அம்மா சொன்னாங்க, இது புது வருஷம் உங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்லா ஜெயிச்சு வருவீங்க 2026ன்ட்டு அம்மாவோட ஆசீர்வாதத்துப்படி நல்லபடியாக நம்ம போவோம். அடுத்து மோட்டிவேஷனாக பேசுகிறீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க.
ரொம்ப நன்றி. மோட்டிவேஷனாக பேசுகிறது, ஏன்னா நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி யாரும் வேறு யாரும் கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்ட்டு நினச்சி தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஏன்னா என்னை தூக்கி விட யாரும் இல்லை. என்னை மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்கள வந்து வாங்க மேலே வாங்கன்னு சொல்கிறதுக்கு யாரும் இங்கே கிடையாது. இப்போ தான் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. இப்போ ஒரு சமீபமாக ஒரு 1.5 வருஷமாக 2 வருஷமாக தான் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அந்த ஒரு வருஷம் மானிட்டேஷன் வாங்குற வரைக்கும் நானாக போராடினேன் ரொம்ப. இப்போயும் எங்கள் வீட்டுக்காரர் என்ன சப்போர்ட் பண்ணுறாரு, போடு நல்லா போடு அவ்வளோதான். வீடியோ மற்றபடி எடுக்கிறது எல்லாமே நானாக தான். என்னை மாதிரி தாழ்வு மனப்பான்மை இருக்கிறவங்களை நினைக்கிறவங்களுக்கு நான் ஒன்றேன்னு சொல்லட்டுமா, நம்ம வந்து ஒரிஜினல் கலரில் வரோம். நிறைய பேர் முகத்தில் சாயத்தை பூசிக்கிட்டு வேஷம் போட்டுக்கிட்டு வராங்க. அது என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் கரைஞ்சி ஓடி போயிடும். நம்ம முகத்தில் உள்ள அமைப்பு இப்படித்தான் இருக்கும். நம்ம யாருக்காகவும் என்னைக்காகவும் இதை மாற்றிக்க தேவையில்லை. இங்கே பாருங்கள், தேங்காய் எண்ணெய் கூட இருக்காது, பவுடர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போட்ட தவிர எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி நம்ம எப்பயுமே இருந்தோம்னா நம்மளை எல்லாருக்குமே பிடிக்கும். நம்மளை நம்ம மாற்றிக்க தேவையில்லை. நம்மளாவே இருந்தோம்னா ஜெயிச்சிடலாம். அடுத்து வந்து முகம் காட்டி லைவ் போட எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அது ஏன் ஒத்துக்க மாட்டாங்கன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. நம்ம முகத்தை காமிச்சு லைவ் போடுறதுனால கமெண்ட் வருது பார்த்தீங்களா? கமெண்ட்டு எல்லாருமே இது வந்து சமூக வலைதளம். முகம் தெரியாமல் எத்தனையோ பேர் கமெண்ட்டு போடுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம முன்னாடி எதிர்த்து யாராவது வந்தால் நம்ம திருப்பி வந்துடுவோம், சண்டைக்கு போயிடுவோம். ஆனால் நமக்கு தெரியாமல் யாரோ ஒரு பேக் ஐடியிலேருந்தோ யாரோ கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்கள நம்ம என்ன பண்ண முடியும்? மிஞ்சி போனால் அவங்கள பிளாக் பண்ண முடியும், அவ்வளோதான். ஆனால் அவங்கள நம்ம திருப்பி ஏதாவது பண்ண முடியுமானா முடியாது. இப்போ நானே ஒரு லைவ் போடுறேன், எனக்கு பேட் கமெண்ட் வருது அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரர் பார்க்குறாரு. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்க்கும்போது என்ன உன் பொண்டாட்டி உட்காந்து இப்படி ஃபோனில் பேசுறது, கமெண்ட் இப்படி வருது அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? அதுக்கு தான் நம்ம வீட்டில் உள்ளவங்க பயப்படுறது. அதனால தான் நானும் லைவ் போடுறத நிப்பாட்டிட்டு வீடியோக்குள்ளே வந்தேன். இதுக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான வழி. ஒரு சேனல் இருக்குது, பேர் ஏதோ கனி அதுக்கப்புறம் ஏதோன்னு பார்த்தேன், ஞாபகம் இல்லை. அந்த அக்கா வந்து சமைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4000 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நேற்று சாயந்தரம் பார்த்தேன் லைவ். 4000 பேர் லைவ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கமெண்ட் வராது. ஃபோனை வந்து இப்படி தான் வச்சு சமைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மூடில் ஷார்ட்ஸ் போடுறோம்ல அந்த மூடில் தான் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்காரர் எல்லாம் அங்கங்கே உட்காந்துருக்காங்க. பிள்ளைகள்லாம் வீடு கூட்டுறாங்க, வைக்கிறாங்க. ஃபோனை எங்கேயோ மேலே ஸ்டாண்டில் வச்சுருக்காங்க அடுப்பிடிக்கு நேராக. அதுக்கு என்ன காரணம்? நீங்களும் அது மாதிரி போடணும்னு நினச்சிங்கன்னா லைவ் போட ஆரம்பிக்கும் போது கமெண்ட் ஆஃப் பண்ணிடுங்க. கமெண்ட்டை மட்டும் ஆஃப் பண்ணி வச்சா லைவ் போகுமானா கண்டிப்பாக போகும். அவங்களுக்கு 4000 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால உங்களால் முடியும். கமெண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் பர்மிஷன் கேளுங்க. இந்த மாதிரி கமெண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு லைவ் போடலாமா அப்படின்ட்டு. கமெண்ட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா யார் கமெண்ட்டும் உங்களுக்கு வராது. ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வாட்டுக்கு சமைக்கிறத எதுவுமே பேச வேணாங்க. சமைக்கிறது, அந்த அக்கா காப்பி போடுறது, வீடு கூட்டுறது, இது தாங்க தெரியுது. நீங்களும் முயற்சி பண்ணுங்கள், முடியும். நம்மளால் முடியும் நினைங்க, முடியும் கண்டிப்பாக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க. நிறைய பேர் லைஃப் ஆஃப் ஜெய்சியான் அந்த அம்மா வந்து குகைக்குள்ளே போனால் திரும்பி வழி இல்லை அப்படின்னாங்க. உண்மை தான். யூடியூப் வந்து குகை மாதிரி தான், திரும்பி வர முடியாது. நானே இதுக்குள்ளே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கோம். யாராலையும் எடுத்த உடனே வர முடியாது. நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அதோட ஐடி வந்து போன வீடியோவில் கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் போய் பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய்.